நடிகர் சூர்யா அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட கூடிய சீக்கிரமே ஃபோன் காலில் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. எதற்காக ஃபோன் கால், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. சொல்லப்போனால் 13 வருஷம் கழிச்சு சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தேட்ரிக்கல் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். மே 14ஆம் தேதியே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. பட் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்த ஒரு சில டெப்ட் இஷ்யூனால அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இதனால படக்குழுவினரும் சரி, சூர்யாவும் சரி மிகப்பெரும் அளவில் மகிழ்ச்சியில் இருக்காங்களாமா. அதுலேயும் குறிப்பாக சூர்யா அவர்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காரு. அண்ட் இந்த படம் வரதுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்குமே அவர் நன்றி சொல்லி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்குமே அவர் வாழ்த்து சொல்ல ரெடியாக இருக்காராமா. அண்ட் கூடிய சீக்கிரமே ஒரு ஃபோன் காலில் பேச போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் எதற்காக இந்த ஒரு கால் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு படத்துக்கு 9 மணி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 2 நாளைக்கு கொடுத்துருந்தாங்க. வியாழக்கிழமையும் கொடுத்துருந்தாங்க, வெள்ளிக்கிழமையும் கொடுத்துருந்தாங்க. நேற்று அது கிடைக்கல இல்லையா, அதனால் இன்னைக்கு 9 மணி ஷோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கு. மேலும் நாளை ஒரு நாளும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. அதற்காக இன்னொன்று அவரோட பேரை படத்தில் யூஸ் பண்ணிக்க அவர் சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்காரு. குறிப்பாக படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, லியோ பட காட்சிகள் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரொடக்ஷன் டீம் அப்ரோச் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி தளபதி மற்றும் முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இந்த சீனுக்கு அப்ரோட் கொடுத்துருக்காரு அப்படின்னும், அவரோட மிகப்பெரிய ஒரு தயவால தான் அந்த சீன் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வழியில் தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு படக்குழுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. அதனால தான் சூர்யா சார் இந்த ஒரு படத்தோட வெற்றிக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றதற்கு ரெடியாக இருக்காராமா. அண்ட் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னும், கூடிய சீக்கிரமே சூர்யா சார் முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட கால் பண்ணி பேச போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சூர்யா சாரும் சரி, விஜய் சாரும் சரி மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்ப காலங்களில் ஒரு சில படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமுமே ஒருத்தரோட ஒருத்தர் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து இப்போவுமே நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதே போல சூர்யா அவர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே தியேட்ரிக்கல் ஹிட் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ரசிகர்களே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஹிட் கிடைச்சிடாதா அப்படின்னு. அந்த ஒரு குறையை கருப்பு படம் போக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி சூர்யா சார் அடுத்தடுத்த படங்களை சூஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் கொடுத்தாரு அப்படின்னா, இன்னும் ஒரே வருஷத்தில் சூர்யா சார் மறுபடியும் அவரோட அந்த ஒரு அரியணையை பிடிச்சிடுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொன்னால் ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி கிங் இஸ் கம்மிங் ஃபார் ஹிஸ் த்ரோன் அப்படிங்கிற வேர்டு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.